பல இருண்ட நேரங்கள் எந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அல்லது தேசத்துல வரும் என்று யாரும் அறுதிட்டு சொல்ல முடியாத சூழ்நிலை. அது ஒரு வெள்ளமா இருக்கலாம், ஒரு எர்த்குவேக்கா இருக்கலாம், ஒரு எரிமலை வெடிப்பாக இருக்கலாம், ஒரு இயற்கையின் சீற்றமாக இருக்கலாம். திடீர்னு வந்துடும், வாழ்க்கையெல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடும், அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போயிடும். ஒரு இருண்ட காலகட்டம், ஒரு பெரிய பொருளாதார ஒரு பஞ்சம், இருள் வந்து விட்டது. என்ன செய்யணும்? நம்ம உடனே போய் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, இந்த இருளை மாறி போக பண்ணும், இருளை மாற்றும் என்று நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கிறோம். ஆனா ஒன்று உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் அவரிடத்துல போய் நம்ம கேட்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், உனக்குள்ளேயே வெளிச்சம் இருக்குது, நீதான் அந்த வெளிச்சம், நீ அந்த வெளிச்சத்தை கொண்டு போக முடியும். நீ அதை விட்டுட்டு உன்கிட்ட இருக்குது, அதை மாற்றக்கூடிய சக்தி உனக்கு இருக்குது. இருளை மாற்றக்கூடிய சக்தி வெளிச்சத்துக்கு இருக்கிறது. அதான் நம்ம பார்க்கிறோம் உலகத்துல. ஒரு அறை முழுவதும் அடைத்திருக்கிற இருளை ஒரு சின்ன தீக்குச்சி விரட்டிடுதே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த வெளிச்சத்துக்கு நீ எங்கேயும் போய் கையேந்த வேண்டியதில்லை, அந்த வெளிச்சம் எங்கிருந்து வரும் என்று நீ யோசிக்க வேண்டியதில்லை. நீதான் அந்த வெளிச்சம், நீதான் அந்த வெளிச்சம். நீ அந்த இருண்ட நேரங்கள்ல ஒளியாக வெளிச்சமாக இருக்கத்தான் உன்னை நான் பிரகாசமாக மாற்றி இருக்கிறேன். அப்ப நீ என்ன செய்யற? உனக்குள்ள இருக்கிற பலம் தெரியாம, உனக்குள்ள இருக்கிற தன்மை தெரியாம ஒரு மெழுகுவர்த்தி போய் இருட்டுக்காக ஜெபம் பண்ண எப்படி இருக்கும்? ஒரு மெழுகுவர்த்தி போய், ஐயோ இருட்டா இருக்குது, என்னை அங்க ஏற்றி வச்சிருக்கிறாங்க, பயமா இருக்குது, என்னை சுற்றிலும் எல்லா இடத்துலயும் வெளிச்சத்தை கொண்டு வாரும் என்று. வெளிச்சத்தை கொண்டு வரத்தான் உன்னை அங்கே ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு மெழுகுவர்த்தி போய் பயந்தா எப்படி இருக்கும்? ஒரு லைட் எப்பவும் பாருங்க, இருளிலே தான் அது பிரகாசிக்கும். ஒரு இருண்ட இடத்துல தானே நம்ம விளக்குகளை போடுறோம். வெளிச்சம் வந்தா அந்த இடத்துல விளக்குக்கு வேலை இல்லை. அப்ப அந்த விளக்குகள் சொல்லுகிறது, இருட்டா இருக்குது, நாங்க என்ன செய்யறது? வெளிச்சத்தை கொண்டு வர. நீதான் வெளிச்சம், வெளிச்சத்தை கொண்டு வரத்தான் உன்னை வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த வெளிச்சம் வரலையே. அப்ப நீ ஏன் என்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிற? உன்னுடைய ஒளி இந்த இருளிலே பிரகாசிக்க வேண்டும். அதற்குத்தான் நான் என் ஜனங்களை இந்த இருண்ட உலகத்துல வெளிச்சங்களாக வைத்திருக்கிறேன். அப்ப கர்த்தர் சொல்றார். அப்பட்ட நம்மகிட்ட இருக்கிறதே நமக்கு தெரியாம நம்ம போய் என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன செய்யணும்? நமக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கு, ஆனால் அந்த வெளிச்சம் இந்த இருளை சமாளிப்பதற்கு போதுமானதாக இல்லை. அப்படின்னா என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை பெருக்கிக் கொள்ள என்ன செய்யணும்? இந்த இருண்ட காலகட்டங்கள்ல கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய சபைகளும் இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சங்களாக பிரகாசத்தை கொடுக்கத்தான் கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்கிறார். வெறும் கைதட்ட, பாட்டு பாட, காணிக்க கேட்க, காணிக்க கொடுக்க இதுக்கு வைக்கல. ஒரு இருண்ட காலங்களை சமாளிப்பதற்கு. சில வீடுகள்ல பாருங்களேன், ஆங்காங்கே மெழுகுவர்த்தி வச்சிருப்பாங்க. ஒரு இந்த மாதிரி கரண்ட் பவர் கட் அடிக்கடி ஆகிற இடங்கள்ல, பெரிய பங்களாக்களாக இருந்தா கூட, பல இடங்கள்ல அவங்க இன்வெர்டர்லாம் வச்சிருந்தா கூட, வீட்டுல முக்கியமான இடங்கள்ல ஒரு மெழுகுவர்த்தி வச்சிருப்பாங்க. ஒரு கேண்டில் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? இருள் வர்ற நேரத்துல அந்த இருளை துரத்த பயன்படுத்துவதற்கு தான் வெளிச்சத்தை நம்ம வச்சிருக்கிறோம். அதே மாதிரி கர்த்தர் தன் சபையையும் சபையின் ஜனங்களையும் விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் இருண்ட காலத்துல வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு தான் உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆனா அந்த மெழுகுவர்த்தி போய், கேண்டில் போய், ஐயோ இருட்டா இருக்கேன்னு சொன்ன மாதிரி நீங்கள் போய் அங்கே பயந்து கொண்டு நிக்கிறீங்க. கர்த்தர் பார்க்கிறார், நீ தாண்டா வெளிச்சம். இந்த மாதிரி இருள் வர நேரத்தில் அதை சமாளிக்கத்தானே ஒன்னே வச்சிருக்கிறேன். நீ இழுத்து மூடிட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற, இருள் போ போ போன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கிற. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு மெழுகுவர்த்தி உட்கார்ந்து இருளே போ 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 போன்னு கதறிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும். அதே மாதிரி தான் இருளை துரத்தத்தான் கர்த்தர் நம்மை இந்த இருண்ட உலகத்திலே வெளிச்சங்களாக வைத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இருள் கொஞ்சம் கனத்து வரும் பொழுது உங்களுடைய வெளிச்சம், நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிற அந்த தன்மை உங்களுக்குள்ள சீர்படுத்தப்படணும். சபையிலே
முழுவதும் கர்த்தருடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் என்ன, அதை நீங்க பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னனே, ஒரு பாறை பிரதிபலிப்பதற்கும் ஒரு கண்ணாடி பிரதிபலிப்பதற்கும். அப்ப கர்த்தர் நம்மை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த வெளிச்சம் இந்த இருளை தாக்குவதற்கும் துரத்துவதற்குமாக கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கணும்னா, இந்த வெளிச்சத்தை எப்படி பெருக்குவது? கர்த்தருடைய ஒளியை வாங்கி இந்த உலகத்தினுடைய இருள் மேல நம்ம செலுத்துவதற்கு என்னுடைய சர்ஃபேஸ், என்னுடைய மேல் பகுதி, அதை பிரதிபலிக்கும் ஆற்றல் உள்ளதாக மாற்றுவது எப்படி? ஏன் எங்களால பிரதிபலிக்க முடியல? உடனே உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்ப சபைகள் உடனே இந்த மாதிரி இருண்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது தங்களை சீர்படுத்த முற்படணும். யோசிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய ஒளியை பிரதிபலிக்க முடியாத மாதிரி என்னென்னலாம் இருக்குது நம்ம கிட்ட. ஏன் நம்மளும் இந்த இருளால பாதிக்கப்பட்டிருக்கிறோம்? இருளை கண்டு ஏன் நாமும் பயந்து கொண்டு இருக்கிறோம்? நம்மை கர்த்தர் ஒளியாக வெளிச்சமாக வைத்திருந்தால் நம்ம ஏன் இருளை கண்டு பயப்படுகிறோம்? இந்த வெளிச்சம் நம்மையாவது அட்லீஸ்ட் பாதுகாக்க போதுமானது தானே. அப்படி வெளிச்சமா இருந்து நம்ம ஏன் இவ்வளவு பயப்படுகிறோம்? நீங்கள் காடுகள்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா, அடர்ந்த இருளுக்கு நடுவிலே ஒரு பூச்சிக்கு பின்னால ஒரு சின்ன லைட் இருக்கும், வெளிச்சம் இருக்கும். அதை மின்னல் பூச்சி அல்லது மின்னட்டாம்பூச்சி என்றெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய அது அந்த இடத்துல பறக்கும் போது அந்த இடத்தையே வந்து வெளிச்சமாய் மாற்றிவிடும். பாருங்கள், அதில் இருக்கிற வெளிச்சம் சின்னதுதான், சுற்றி இருக்கிற இருள் பெரிதுதான். ஆனாலும் அந்த வெளிச்சம் அதை பாதுகாத்துக் கொள்ளவும் அதை வழிநடத்தவும் அது போதுமானதாக இருக்கிறது. அதுக்கு போதும் அந்த வெளிச்சம். அதே மாதிரி கர்த்தர் ஊழியங்களை, ஊழியர்களை, சபைகளை அவருடைய ஒளியை பிரதிபலித்து காட்டத்தான் வைத்திருக்கிறார். ஆனா நம்ம பாருங்க, அஞ்ஞானிகளை போல இருள் வந்த உடனே நம்ம போய் பயப்படுகிறோம். இருளான காலம் வந்திருக்கு, என்ன செய்வது? துரத்தும் துரத்தும். கர்த்தர் சொல்றார், அதை துரத்தவும் எதிர்க்கவும் தான் உன்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன்.